உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய மிக நீண்ட பயணத்தோடு நாமும் இணைந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கான பெருமை, நமக்கான மகிழ்ச்சி, நமக்கான தெளிவு அப்படிங்கிறத நிறைய முறை நம்ம சொல்லியாச்சு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அந்த பாடல் திரும்பவும் 3ஆம் திருமுறையிலிருந்து தான் இருக்குது. ஏனென்றால் 3ஆம் திருமுறையில் தான் நாம் எல்லாருமே தேங்கி நிற்கிறோம். அந்த தேக்கத்திலிருந்து வெளியே வருவதற்குத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் 4, 5, 6ன்னு பல திருமுறைகளை கொடுத்திருக்கார். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் போய் நம்முடைய மனசை தெளிவாக்கி கொள்ளாமல் 3ஆம் திருமுறையில் அவர் சொல்லுகின்ற அந்த உணர்வுகள் அதிலேயே தேங்கி நின்றுறோம். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இது நமக்கு வசதியாக இருக்கிறது, வாய்ப்பாக இருக்கிறது. இது குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழப்பத்தை நான் ஏற்றுக்கிறேன். இது பிரச்சனை தருவதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதையே நான் ஏற்றுக்கிறேன். ஏனென்றால் தேடலில் மீது நமக்கு இருக்கக்கூடிய அச்சம். தேடல்னா நாம் மெனக்கெடணும் இல்லையா, அந்த மெனக்கெடலுக்காக அந்த முயற்சிக்காக நாம் கொடுக்க முடியாத நேரம் அப்படிங்கிறது, நாம் கொடுக்க முடியாத சிந்தனை அப்படிங்கிறதால நாம் 3ஆம் திருமுறையிலே தேங்கி நிற்கிறோம். அப்படின்னா தேங்கி நிற்கின்ற நம் மனசுக்குள் ஒலிக்கின்ற அந்த ஒலி இருக்குல்ல, அதை என்னைக்காவது காது கொடுத்து கேட்டிருக்கோமா? கேட்டிருந்தா வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த பாடலை போல்தான் அது ஒலிக்கும். அப்படி கேட்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம்முடைய ஒலியை, நம் மனசுக்குள் இருக்கின்ற ஒலியை நாம் கேட்கவில்லை என்றாலும் வள்ளல் பெருமானின் ஒலியை, அவருடைய குரலை நாம் கேட்டால் அதுதான் நம்முடைய மனசின் குரலாக இருக்கிறது என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவரோட குரலை கேட்கலாமா இப்போ? ஆதிக்க மாயை மனத்தேன் கவலை அடுத்தடுத்து வாதிக்க நொந்து வருந்துகின்றேன். நின் வழக்கம் எண்ணி சோதிக்க என்னை தொடங்கேல். அருளத் தொடங்கு கண்டாய் போதிக்க வல்ல நற்சேய் உமையோடு என்னுள் புக்கவனே. 3ஆம் திருமுறையில் திருவருண் முறையீடு அப்படிங்கிற பகுதியில் 2209வது பாடலாக நமக்கு வள்ளல் பெருமான் இதை கொடுக்கிறார். அப்படி வரிசையா நம்மோட குரல் தாங்க இதில், வேற எதுவுமே இல்லை. அதனால திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கவனிச்சாதான் நம்முடைய குரல் மனசுக்குள்ளிருந்து ஒலிக்கிறதே அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆதிக்க மாயை மனத்தேன் கவலை அடுத்தடுத்து வாதிக்க நொந்து வருந்துகின்றேன். ஆதிக்க மாயை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எது ஆதிக்க மாயை? நாம நினைச்சிட்டு இருக்கோம்ல, நாம எல்லாத்தையும் வெற்றி பெற்றாச்சு, என்னோட நிலைமையெல்லாம் எப்படி தெரியுமா, உனக்கெல்லாம் அது புரியாது, நான் மிகப்பெரிய ஆளாக்கும் அப்படின்னு ஒரு ஆதிக்க மாயை. ஆதிக்கம்ங்கிறதே மாயை அப்படின்னு வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அது என்னைக்கு இருந்தாலும் இல்லாமல் போயிடும். சக்கரம் சுற்றுன்னு சொல்லுவோம்ல, மேலே போயிருக்கிறது எப்படியும் கீழே வரும். ஆனால் நான் மேலேயே தான் இருக்கேன், நான் தான் இமயமலையின் உச்சி, நான் தான் மிகப்பெரிய அவதாரம், நான் தான் மிகப்பெரிய பிறவி, நான் தான் மிகப்பெரிய பிரகிருதி, நான் தான் மிகப்பெரிய வெற்றியாளன், நான் தான் மிகப்பெரிய சாதனையாளன் அப்படின்னு சொன்னவங்க பல பேரும் காணாமல் போன காட்சியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சமூகத்தில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படின்னா ஆதிக்க மாயை மனத்தேன், இப்போ நான் 3ஆம் திருமுறையில் இப்படியாக ஒரு மனசோடு தான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வள்ளல் பெருமானே அப்படி தன்னை உணர்ந்து அதை ஒரு நெடுங்குரலாக ஒலிக்கிறார் என்றால் நாமும் இப்படித்தான் இருக்கிறோங்கிற தெளிவை நாம் பெற்றாக வேண்டும். நான் அப்படி இல்லையே அப்படின்னு மனசார நம்ம சொல்கிறோன்னா அது சிறப்பு. ஆனால் அப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். ஆதிக்க மாயை மனத்தேன் கவலை அடுத்தடுத்து வாதிக்க நொந்து வருந்துகின்றேன். ஏன் நொந்து வருந்துகிறார்? கவலை அடுத்தடுத்து ஏன் வருது அப்படின்னா, இந்த ஆதிக்க மாயை என்கிட்ட இருக்கு, அதாவது நான் தான் உச்சம்ன்ற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை தக்க வைத்து கொள்ள அதுதான் மிக முக்கியம். நாம் எப்போ அடாவடித்தனமாக எடுத்தெறிஞ்சு பேசுகிறோமோ அப்போ அந்த நிலையை தக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அன்பாக பேசுகிறோம் என்றால் நாம் உச்சத்தில் இருந்தாலும் கீழே இறங்கினாலும் அன்பு தான் நம்முடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் எடுத்தெறிஞ்சு பேசும்போது அந்த ஆதிக்க செலுத்துகின்ற ஆதிக்க மாயை குணம் தானே நம்முடைய அடையாளமாக இருக்கும். அப்போது அந்த குணத்தை, அந்த நிலையை தக்க வைத்து கொள்ள நிறைய போராட்டங்கள், நிறைய பொய்மையான முகமூடிகளை நாம் அணிந்து கொள்ள நேரும். அதைத்தான் வள்ளல் பெருமான் கவலை என்று சொல்கிறார்.
அடுத்தடுத்து கவலை வருது. ஏன்னா மற்றவர்களுக்கு அந்த சரிவு தெரியாமல், மற்றவர்களுக்கு நாம் கீழே இறங்கி விட்டோம் அப்படிங்கிற நிலை தெரியாமல் உச்சத்திலேயே இருக்க மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு நாம் நிறைய நாடகம் ஆட வேண்டியிருக்கும். அந்த நாடகத்தை எப்படி வெற்றிகரமாக செய்வதுங்கிற கவலை நம்முடைய வள்ளல் பிரானுக்கு மனசு முழுக்க நிரம்பி இருக்கு. அதனால் அதிலிருந்து விடுபடுவதற்காக அவர் வேண்டுகிறார். நின் வழக்கம் எண்ணி சோதிக்க என்னை தொடங்கேல் அருளத் தொடங்கு கண்டாய். உன்னோட வழக்கமே என்னை சோதிக்கிறது தானே, அது மாதிரி என்னை சோதிக்காத, அருளத் தொடங்கு கண்டாய் அப்படின்னு மனசுக்கிட்ட அவர் மன்றாடுகிறார். ஏனென்றால் மனசு தானே ஆதிக்கமாக நினைக்குது இல்லை? அதனால் இதை நீங்கள் வெளியில் இறையிடம் மன்றாடல் அல்லது இயற்கையிடம் மன்றாடல்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் மனசு இருக்குது. அந்த மனசு தான் இப்படி ஆதிக்கமாகவும் நினைக்குது, இல்லை அன்பாகவும் நினைக்குது. அப்படிங்கும்போது மனதிடம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு குரலைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். நீ உடனே என்னை சோதிக்க நினைக்காத, அருளத் தொடங்கு அப்படிங்கிறார். சோதிக்க நினைக்காதேனா இந்த ஆதிக்க மாயையை உன்னுடைய அடையாளமாக நினைத்துக்கொள் என்று நீ என்கிட்ட சொல்லாத, அதுதான் சோதிப்பது. அது இல்லாமல் அருளத் தொடங்கு. மனசு நமக்கு அருளத் தொடங்கிவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு அருளத் தொடங்கிடுவோம்ல. மனசு நம்மிடம் அந்த ஆதிக்க மாயையிலிருந்து நம்மை விடுவித்து, நீ அன்பானவனாக இரு, நீ அன்பானவளாக இரு, நீ கருணையுள்ளவனாக இரு, கருணையுள்ளவளாக இரு, மற்றவர்களுக்கு இறங்குபவனாக இரு, மற்றவர்களுக்கு இறங்குபவளாக இரு அப்படின்னு மனசு பக்குவப்பட்டு சொல்லிடுச்சுன்னா நாம் மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நாமும் அப்படி இருக்க ஆரம்பிச்சிருவோம்ல. அதனால தான் அருளத் தொடங்கு கண்டாய் அப்படிங்கிறார். சோதிக்க என்னை தொடங்கேல் அருளத் தொடங்கு கண்டாய், போதிக்க வல்ல நற்சேய் உமையோடு என்னுள் புக்கவனே. போதிக்க வல்ல நற்சேய் நீ எனக்கு சொன்னேன்னா நான் அதை கேட்டுப்பேன். கேட்டுக்கிற அளவுக்கு, கேட்டு நடக்கின்ற அளவுக்கு நான் நல்ல குழந்தை தான். உமையோடு என்னுள் புக்கவனேனா 3ஆம் திருமுறையில் அவர் உருவ வழிபாட்டை செய்தவர். சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த நடராஜ பெருமானை அம்பிகையோடு சேர்த்து வணங்கியவர், உமையோடு சேர்த்து வணங்கியவர் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதற்கப்புறம் அவருடைய வேண்டுதலுக்கு, அவருடைய இறைஞ்சுதலுக்கு அவர் மனம் ஆட்பட்டு அவரை அந்த இறை வழிபாட்டிலிருந்து, உருவ வழிபாட்டிலிருந்து, சிலை வழிபாட்டிலிருந்து, கோயில் என்னும் அந்த ஆகம வழிபாட்டிலிருந்து வெளியே எடுத்தது. அதுதான் மிக முக்கியம். அப்படி வெளியே எடுத்ததனால்தான் அவர் தன்னுடைய மனசின் அடையாளமாக அருட்பெரும் சோதியை கண்டடைந்தார், தனிப்பெரும் கருணையை கண்டடைந்தார். அதைத்தான் இந்த பாடலில் தெளிவாக சொல்லுகிறார். நீ சொல்லிக் கொடுத்தால் அதை கேட்டு நடக்கின்ற நற்சேயாக நான் இருக்கிறேன் என்றார். அப்படி வள்ளல் பெருமான் நற்சேயாக இருக்கிறார் என்றால் நாம் இருக்க முடியாதா, இருக்கக்கூடாதா என்பதுதான் நமக்கான கேள்வி. நிச்சயமாக நம்முடைய மனசிடம் நாம் சொல்லுவோம், ஆதிக்க மாயையிலிருந்து என்னை விடுவித்து விடு, அன்பின் பிரவாகத்தில் என்னை மூழ்கடித்து விடு. அன்புதான் சத்தியம், அன்புதான் நித்தியம், அன்புதான் நிரந்தரம், ஆதிக்கம் அல்ல என்கின்ற உணர்வை, தெளிவை எனக்கு கொடு என்று மனசுக்கு நாம் சொல்லுவோம். மனசு சொல்லும், அப்புறம் நாம் மனசு சொல்வதை கேட்கலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.